السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. قال رسول الله صلى الله عليه وسلم فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய செய்து இந்த மாதத்திலே அதிகமான தொழுகைகளையும் இன்ன பிற நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தான். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமல்களை கபூல் செய்வானாக. நம்முடைய தொழுகைகள், நம்முடைய ஓதுதல்கள், நம்முடைய தான தர்மங்கள், இன்ன பிற என்னென்ன நல்ல அமல்களை எல்லாம் இந்த மாதத்தை மையப்படுத்தி நாம் செய்தோமோ அப்படிப்பட்ட நம்முடைய அமல்களை எல்லாம் கபூல் செய்து நாளை ஆகிரத்திலே உயர்ந்த சோனவதிகளுக்கு அல்லாஹ் தஆலா இவைகளை காரணமாக ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய அமல்களுடைய சாராம்சத்தை என்னவென்று பார்த்தால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். எத்தனை அமல்களை சொல்லி இருந்தாலும் அத்தனை அமல்களுடைய சாராம்சமாக குறிப்பாக இந்த மாதத்தை மையப்படுத்தி சொன்ன விஷயங்களை பார்த்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட அந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நான் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டார். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீ பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறாய், மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், எனவே என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. இன்னும் இது போன்ற சொல்லப்பட்ட எல்லா அமல்களுடைய சாராம்சத்தை பார்த்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரிசுத்தவான்களாக ஆகிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்னொரு ஹதீஸிலே பிரபல்யமாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே கால் வைத்து ஆமீன் என்று 3 தடவை சொன்னார்கள். ஒவ்வொரு ஆமீனுக்கும் விளக்கம் சொல்லும் பொழுது, யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாவானாக என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் முடிவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் மீதம் இருக்கின்றன. இப்பவும் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்துடைய வாசல் திறந்தே இருக்கின்றது. நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய கண்களிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை என்று சொன்னார். ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அது இந்த முழு கடலுக்கும் சமமானது, பாவங்களை மன்னிக்க வைக்கக்கூடியது. அந்த கண்ணீர் நமக்கு இன்னும் வரவில்லையானால் இன்னும் நேரம் இருக்கின்றது. நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்புகளை பெற்றுக் கொள்வோம். இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலாவது கைகளை ஏந்தி
தனிமையிலே அமர்ந்து இந்த முழு மாதத்தை அடைய வைத்தாய், நோன்புகள் நோற்க வைத்தாய், குர்ஆனை திலாவத் செய்ய வைத்தாய். யா அல்லாஹ், என்னுடைய இந்த அமல்களை நீ கபூல் செய்வாயாக என்று கேட்பதோடு நம்முடைய பாவங்களுக்கான உண்மையான மன்னிப்பை அல்லாஹ்விடம் நாம் பெற்றுவிட வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. கண்ணியமானவர்களே, அடுத்து நமக்கு முன்னால் பெருநாள் வர இருக்கிறது. பெருநாள் என்பது உண்மையில் ஒரு சந்தோஷமான நாள், நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே பல நல்ல அமல்களை சொல்லி தந்தார்கள். அதிலே குறிப்பான மிக முக்கியமான சுன்னத்துகள் என்று சொன்னால், முதலாவது பெருநாளுடைய இரவு பிறை பார்ப்பது. அது சுன்னத்தான அமலாக இருக்கின்றது. அந்த பிறை பார்க்கும் பொழுது ஓதக்கூடிய துஆ, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். யா அல்லாஹ், நிம்மதியோடு சலாமத்தோடு இந்த மாதத்தில் எங்களை அடைய வைப்பாயாக என்பதாக நீண்ட துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த துஆவை ஓதுவது, அத்தோடு பெருநாள் பிறை பார்க்கப்பட்டதிலிருந்து நோன்பு பெருநாளாக இருப்பதனால் இமாம் தக்பீர் தஹ்ரீமா பெருநாள் தொழுகைக்காக கட்டும் வரை உள்ள அந்த நேரத்திலே அதிகமாக தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற இந்த தக்பீர், குறைந்தபட்சம் இந்த தக்பீர்களையாவது நாம் இந்த இரவிலே அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பது. அதே போன்று சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ராவுடைய அரிசியை நாம் வழங்கி விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் அவர்கள் ஸகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார்கள். துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர் ரஃப். நாம் நோன்பு நோற்றோம், ஆனால் நோன்புடைய காலத்திலே நம்மை அறியாமல் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், சில பாவங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். நோன்பு என்னவோ நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான், ஆனால் அந்த நோன்பிலும் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். எனவே அதிலிருந்து பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ராவுடைய அரிசி கொடுப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக ஆக்கினார்கள். அத்தோடு உத்உமத்தன் லிஸ்ஸாயிமி இல் மசாகினி, ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற விதத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடமையாக ஆக்கினார்கள் என்று சொன்னார். எனவே நோன்பு பிடிக்க தகுதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணின் சார்பாக, பெண்ணின் சார்பாக, சிறுவர்கள் சார்பாக, அனைத்து நபர்களின் சார்பாக 2 கிலோ 400 கிராம் அரிசி கொடுப்பது நமக்கு வலியுறுத்தப்பட்ட காரியமாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய நேரத்தையும் வகுத்து தந்தார்கள். மன் அத்தாஹா கபல ஸலாத்தி ஃபைன்னஹா ஸகாத்துன் மக்பூலத்துன். பெருநாள் தொழுகை செல்வதற்கு முன்னால் அந்த சதகத்துல் ஃபித்ராவை நாம் வழங்கிவிட வேண்டும். நம்முடைய ஃபுகஹாக்கள் அதற்குரிய கால அவகாசத்தை சொல்லும் பொழுது நோன்பு தலைப்பிறை பிறந்ததிலிருந்து சதகத்துல் ஃபித்ராவை நாம் கொடுக்கலாம். கடைசி பட்சமாக தொழுவதற்கு செல்வதற்கு முன்னால் நாம் அந்த சதகாவை வழங்கிவிட்டு சென்று விட வேண்டும். வமன் அத்தாஹா பஅத ஸலா, தொழுகைக்கு பிறகு ஒருவர் கொடுத்தால் ஃபஹிய ஸதகத்துன் மினஸ் ஸதகாத், அது சாதாரண தர்மமாக ஆகிவிடும் என்று சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சதகாவை நாம் வழங்கி விட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதற்கு பிறகு பெருநாள் தொழுகைக்கு நாம் செல்கிறோம், சீக்கிரமாக செல்வது, ஏதேனும் உணவுகளை சாப்பிட்டு விட்டு செல்வது, சில பேரித்த மரங்களாவது சாப்பிட்டு விட்டு நாம் செல்வது, செல்லும் பொழுது ஒரு பாதை, திரும்பி வரும் பொழுது ஒரு பாதை என்பதாக அமைத்துக் கொள்வது புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலஃபத் தரீக, பாதைகளை மாற்றிக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது போன்ற சுன்னத்துகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லி நாம் ஒருவர் இன்னொருவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இது போன்ற சந்தோஷமான நேரங்களிலே ஒருவர் மற்றவரை சந்தித்து முசாஃபஹா
முசாஃபஹா செய்து அவர்கள் இது போன்ற வாழ்த்துக்களை கூறி இருக்கின்றார்கள். எனவே நாமும் இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள வேண்டும். அதிலே குறிப்பாக இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சுன்னத் சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய சொந்த பந்தங்களை ஆதரித்து நடப்பது. கண்ணியமானவர்களே, பெருநாள் அன்று நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவர்களை சென்று அவர்களை நலன் விசாரிப்பது, அவர்களின் நோயாளிகள் இருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி ஒத்தாசை செய்வது, அல்லது மற்ற நபர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை சென்று பார்ப்பது, அவர்களுடன் கலந்து உறவாடுவது, சந்தோஷமாக பேசுவது. கண்ணியமானவர்களே, தற்போதுள்ள ஊருடைய நிலையில் பல விஷயங்கள் நம்முடைய காதுகளுக்கு எட்டுகின்றது. பெரிய பெரிய நபர்களாக இருக்கின்றார்கள், ஆனால் சிறிய சிறிய விஷயங்களுக்காக, அற்பமான விஷயங்களுக்காக குடும்பங்களுக்கிடையே சண்டை போட்டுக் கொண்டு கேட்பதற்கே அசிங்கமாக இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் காணுகின்றோம், கேள்விப்படுகின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே முழு மனித சமுதாயத்தினுடைய கேள்வி கணக்கு அனைத்தும் முடிந்து நரகத்தின் முதுகின் மேலே போடப்பட்ட அந்த பாலத்தையும் கடந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இன்னும் சில எட்டுகள் தான் மீதம் இருக்கும். அந்த நேரத்திலே முன்தகம் என்று சொல்லக்கூடிய பழுதி இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. ஹஜ்ரத் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், மஹ்ஷர் மைதானத்திலே 3 விதமான கோர்ட்டுகள் இருக்கும், நீதிமன்றங்கள் இருக்கும். முதல் நீதிமன்றம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது சம்பந்தமானது. அல்லாஹ்வுக்கு ஒருவர் இணை வைத்திருந்தால் அதற்கு மன்னிப்பே கிடையாது, அவன் நேரடியாக நரகத்திற்கு சென்று விடுவான். இரண்டாவது நீதிமன்றம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மற்ற கடமைகளிலே, தொழுகை, நோன்பு, ஜகாத் இது போன்ற கடமைகளிலே ஒருவர் எப்படி இருந்தார் என்பது பற்றிய விசாரணை செய்யப்படும். அதிலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டனை செய்வான். மூன்றாவது நீதிமன்றம் இருக்கும், ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே கூடுதல் குறைவு செய்திருந்தால் அது பற்றி விசாரணை செய்யப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே மிக விலாவாரியாக சொன்னார்கள், மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கேள்விக்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே காசு பணம் இல்லையோ அவன்தான் ஏழை என்று சொன்னார்கள். இல்லை, ஒரு மனிதர் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அமல்களை எந்த அளவு கொண்டு வருவார் என்று சொன்னார், அவருடைய அமல்களை ஒரு மலையின் மீது வைத்தால் அந்த மலை நசுங்கிவிடும் அளவுக்கு மூட்டை மூட்டைகளாக நன்மைகளை கொண்டு வருவார். ஆனால் அந்த பழுதி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்த பிறகு அல்லாஹ் பாதுகாப்பானாக சொன்னார்கள், ஒருவர் வந்து முறையிடுவார், அகதமானி ஹாதா, இவர் என்னுடைய செல்வத்தை அபகரித்துக் கொண்டார். வஷதமனி ஹாதா, என்னை இவர் அநியாயமாக திட்டி இருந்தார். ஸலமனி ஹாதா, என்னை இவர் அநியாயம் செய்திருந்தார். கண்ணியமானவர்களே, இவருடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து எடுத்து யாருக்கெல்லாம் இவர் அநியாயம் செய்திருந்தாரோ அவர்களுடைய பங்கிலே அந்த நன்மைகளை எல்லாம் சேர்க்கப்படும். மலை போன்ற நன்மைகளை கொண்டு வந்தவர் ஒன்றுமில்லாமல் வெறும் கையாக ஆகிவிடுவார். ஆனாலும் கூட இவரால் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக இருப்பார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உண்மையில் இவன் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலி பாருங்கள். சாதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் ஒரு நல்ல அமலை செய்தால் ஒன்றுக்கு 10 நன்மைகளை கொடுக்கிறான். மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒன்றுக்கு 10 கொடுக்கிறான். ஒரு பாவம் செய்தால் ஒன்றுக்கு ஒரு தீமை தான் அவனுக்கு எழுதுகிறான். ஒருவருடைய தீமைகள் நன்மைகளை விட மிகைத்து விடுகிறது என்று சொன்னார். ஒன்றுக்கு 10 நன்மைகள் கிடைத்திருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தும் இவன் செய்த தீமைகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், பாவங்கள் அந்த நன்மைகளையும் மிகைத்து விட்டது என்று சொன்னார். இவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது ஏதோ காஃபிர்களுடைய விஷயத்திலே சொல்லப்பட்டதல்ல, முஃமின்களுடைய விஷயத்தில் சொல்லப்பட்டதுதான். காஃபிர்கள் நரகத்தில் அந்த பாலத்தை கடப்பதற்கு முன்பதாக அவர்கள் நேராக நரகத்திற்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. முஃமின்களாக இருப்பவர்கள் தான் அந்த நரகத்தின் மீது போடப்பட்ட அந்த பாலத்தையும் கடந்து
இந்த பழி தீர்க்கக்கூடிய இடத்திற்கு வந்து விடுவார்கள். இப்பொழுது இவனால் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் இன்னும் அதிகம் இருப்பார்கள். ஆனால் இவனுடைய நன்மைகள் எல்லாம் முடிந்து போய்விடும். வேறு வழி இல்லை. இவர்களால் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பாவங்களை எடுத்து இவன் செய்த அநியாயத்தின் அளவுக்கு இவனுடைய கணக்கிலே சேர்க்கப்படும். கடைசியாக இவன் எந்த அளவு நன்மைகளை கொண்டு வந்தானோ அதற்கு நேர் மாற்றமாக அதே அளவு பாவ சுமைகளை சுமந்தவனாக இவன் நரகிலே தூக்கி வீசி எறியப்படுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் தான் முற்றிலும் இறந்த ஒன்றுமே இல்லாத ஏழை என்று சொல்ல முடியும் என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, உறவுகளை பேணிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தாய் தந்தையருடைய உறவு. இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கேட்கும் பொழுது இப்படியெல்லாமா கல்லஞ்சம் பிடித்து போன மனிதர்கள் இருப்பார்கள் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு உள்ளங்கள் இருண்டு போய்விட்டன என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே தவறுகள் செய்திருக்கிறான். ஆனால் அந்த தவறுக்காக அவனுடைய கடைசி காலம் வரை, சக்கராத்துடைய நேரம் வரை அவர்களுக்கு நாம் தீங்களிப்பது, கண்ணியமானவர்களே, இது யதார்த்தமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கூட இருக்க முடியாது. பின்பு எப்படி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பற்றி எந்த அளவு விசாலமாக சொன்னார்கள். சபகத் ரஹ்மதி கதபி, என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹ்மத் மிகைத்து விட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக மிக விசாலமானது. கண்ணியமானவர்களே, நாம் அந்த ரஹ்மத்தை விசாலமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உறவு முறைகளை நாம் பேணி வாழ வேண்டும். பேணி வாழ்வது என்று சொன்னால் காசு பணம் கொடுப்பது மட்டுமல்ல, அன்பான வார்த்தைகள் கூட உறவை பேணுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே சுற்றி இருந்த சஹாபாக்கள் பலரும் பலவிதமான பிரச்சனைகளில் சூழ்ந்தவர்கள். அனைவரையும் அரவணைத்து தன்னுடைய அன்பால் கட்டி போட்டார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதிலே பார்க்கிறார்கள், கவலை தோய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். யா ஜாபிர் மாலி அராக முன்கஸிர, என்ன ஜாபிரே இவ்வளவு கவலையா இருக்கீங்களே, என்ன விஷயம்? சொன்னாங்க, என்னுடைய தந்தை உஹது யுத்தத்துல ஷஹீதாக ஆக்கப்பட்டாங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய கடன் இருக்குது யா ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஆறுதல் சொன்னார்கள். சொர்க்கத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை பற்றி, அவர்களுடைய தந்தைக்கு கொடுத்த அந்தஸ்தை பற்றி சொன்னார்கள். அப்துல்லா இப்னு ஹராம் என்பது அவருடைய பெயர். அவர்கள் உஹது யுத்தத்திலே ஷஹீதானார்கள். ஏறத்தாழ 7 பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தது. இந்த நிலையில் கடன்களும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடனை அடைப்பதற்குரிய வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதே போன்று ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதிலே கவலையாக இருந்தார்கள். யா அபா உமாமத்த மாலி அராக ஹஸீனன், அபூ உமாமாவே, என்ன தொழுகை அல்லாத வேறு நேரத்திலே இப்படி கவலை தோன்றவர்களாக இருக்கின்றீர்களே? சொன்னார்கள், லஸிமத்னி ஹுமூமுன் வ ஹுமூம், அல்லாஹ்வுடைய தூதரே, கடனினால், கடன் சுமையின் காரணமாக நான் மிகவும் பீடிக்கப்பட்டிருக்கின்றேன். நேற்றைய செய்தித்தாளிலே பார்த்திருப்பீர்கள், ஒரு குடும்பம், இஸ்லாமிய குடும்பம், கணவன், மனைவி, மகன், மகள் உட்பட 4 நபர்களும் ஒரே நேரத்தில் காரிலே தங்களை பூட்டிக் கொண்டு பெட்ரோலை ஊற்றி, கண்ணியமானவர்களே, அந்த எலும்பு கூட எடுக்கும் பொழுது அவர்களுடைய நிலைமை, கணவனாகனவர் முன் சீட்டிலே இருக்கின்றார், பின் சீட்டிலே மனைவியும் 2 பிள்ளைகளும் ஒன்றோடு ஒன்று கட்டிப்பிடித்தவர்களாக, கடன் தொல்லை, குடும்பத்திலே ஆதரவு இல்லை. கண்ணியமானவர்களே, முதல் விஷயம், நாம் நம்முடைய வாழ்க்கையை எளிமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அகன்ற காலை வைத்து விடுகின்றார்கள், பின்பு அதால பாதாளத்திலே விழுந்து விடுகின்றார்கள். கடன் இருக்கின்றது, ஜகாத் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, அப்படி யாராவது ஒரு கடன் சுமையிலே மாற்றிக் நாம் அவர்களுக்கு நம்மால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்யலாம். முடியவில்லையானால் கலிமத்தன் தய்யிபத்தன், ஒரு நல்ல வார்த்தைகளாக நாம் அவர்களுக்கு சொல்லலாம். கண்ணியமானவர்களே, இந்த சமூகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த வழியிலே, உயர்ந்த நடையிலே இந்த சமூகத்தை உருவாக்கி அமைத்துவிட்டு போயிருந்தார்கள். பொருளாதாரத்திலே மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தவர்கள் சஹாபாக்கள்.
அவர்களை ஒரு அழகான ஒரு வழிமுறையிலே கட்டி எழுப்பி ஒரு முன்மாதிரியான சமூகமாக காட்டிவிட்டு சென்றிருந்தார்கள். நாம் அந்த வரலாறுகளை படிக்கின்றோம், கேட்கின்றோம், பல பயான்களில் நாம் ரசிக்கின்றோம், சுவைக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன மிஞ்சி இருக்கிறது? நம்முடைய சொத்து செல்வங்கள் இதெல்லாம் நாம் எங்கு கொண்டு போக போகிறோம்? தினசரி 2-3 ஜனாசாக்களிலே கலந்து கொள்கின்றோம். அவர்கள் என்ன கொண்டு செல்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டு தானே இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பெருமானவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையில் நாம் நம்மை கொண்டு வந்து விட வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த பெருநாளை அது போன்ற ஒரு நல்ல காரியத்திற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பெருநாளைக்கு அடுத்தபடியாக இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே 6 நாட்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த 6 நாட்கள் நோன்பு நோற்பார்களோ அவர்களுக்கு முஸ்லிமுடைய ஹதீஸின் பிரகாரம் காலம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை இருக்கின்றது. இன்னொரு ரிவாயத்தின் பிரகாரம் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை இருக்கின்றது. இந்த ரமதானுடைய 30 நாட்கள், அதற்கு பிறகுள்ள 6 நாட்கள், ஏறத்தாழ 360 நாட்கள் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் தருகின்றான். இது போன்ற நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதே போல இந்த ரமதானை நாம் மேலதிகமாக உபரியாக செய்த இந்த வணக்கங்களை, குறிப்பாக வித்ருடைய தொழுகைகள் 11 ரக்காத் இமாம் ஜமாஅத்தோடு தொழுதிருக்கின்றோம். ரமதான் அல்லாத காலத்திலே ஜமாஅத் இல்லையானாலும் 11 ரக்காத்துகள் தொழக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் தொழுவதாக இருந்தால் 3 ரக்காத்துகள், 5, 7, 9, 11 என்ற அடிப்படையிலே இது போன்ற வித்ருடைய தொழுகைகளை நாம் தொடர்ந்து தொழ வேண்டும். அதே போன்று முன்பின் சுன்னத்துகளுடைய பேணுதலை உண்டாக்கி கொள்ள வேண்டும். புனித மாதத்திலே நாம் எந்த அளவு குர்ஆனை ஓதினோமோ இந்த குர்ஆனை இனி தொடர்ந்து ஓதக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد يا رب زده شرفا وكرما وفضلا ومهابة وتعظيما. معاشر المسلمين رحمكم الله، روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا قلت لصاحبك أنصت يوم الجمعة والإمام يخطب فقد لغوت فانصتوا رحمكم الله إنه هو الغفور الرحيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே வந்துள்ளது, வெள்ளிக்கிழமை ஹுத்பாவுடைய நேரத்தில் இமாம் ஹுத்பா ஓதும் போது யாராகிலும் ஒருவர் பேசுவாராகில் அவருக்கு ஹுத்பாவுடைய நன்மை கிடையாது என்று வந்திருப்பதால் குத்பாவை நன்றாக காதாத்தி கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். الحمد لله الذي سهل لعباده طريق العبادة ويسر وأفاض عليهم من خزائن جوده التي لا تحصر، وجعل لهم عيدا يعود عليهم ويتكرر، نقاهم به من درن الذنوب وطهر، ثم أعقب شهر الصيام والقيام بأشهر الحج إلى بيته الحرام. أحمده سبحانه على نعمه الوافرة وأشكره على آلائه المتكاثرة، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الإله الحق المبين، له الأسماء الحسنى والصفات العلى، ليس كمثله شيء وهو السميع البصير. وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله السراج المنير صاحب المقام المحمود والحوض المورود. اللهم صل على سيدنا محمد ما لاحت الأنوار وتعاقب الليل والنهار، وعلى آله المقربين الأطهار، وعلى جميع أصحابه الطيبين الأبرار، وسلم تسليما كثيرا. أما بعد، فيا عباد الله اتقوا الله تعالى واشكروه على نعمه التي لا تحصى وآلائه التي تطرى. عباد الله، كتاب ربكم تفلحوا
وتفهموا سنة نبيكم تهتدوا وحافظوا على الصلوات فإنها عماد الدين وهي صلة بين العبد وربه من حفظها فقد حفظ دينه ومن ضيعها فهو لما سواها أضيع أدوا زكاة أموالكم طيبة بها نفوسكم فإنها ركن من أركان دينكم وصوموا شهركم وحجوا بيت ربكم وعليكم ببر الوالدين فإنه أعظم الحقوق بعد حق الله وحق رسوله يقول سبحانه وتعالى أن اشكر لي ولوالديك إلي المصير وعليكم بصلة الأرحام والإحسان إلى الفقراء والأيتام والصبر على أقدار الله وإياكم والفخر والخيلاء والكبر وعليكم بالتواضع وخفض الجناح والتواصل والتبادل وعدم التقاطع عباد الله اشكروا الله على نعمة الإسلام وتمسكوا به وافرحوا بهدايتكم إليه أيها المؤمنون أن الاستقامة على الطاعة من أهم الأمور ومن علامات قوة الإيمان والقبول والإعراض عن طاعة الله دليل على ضعف الإيمان فاستقيموا كما أمرتم في جميع الأوقات ولا تعرضوا عن إلهكم بعدما أقبلتم عليه في شهر الصيام والقيام فالإله المعبود في رمضان هو المعبود في كل آن عباد الله إن نبيكم صلى الله عليه وسلم فرض زكاة الفطر صاعا من طعام أو صاعا من شعير أو صاعا من تمر أو صاعا من أقد أو صاعا من زبيب فرضها طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين وهي فرض على الكبير والصغير والذكر والأنثى والحر والعبد من المسلمين وقد ندب النبي صلى الله عليه وسلم إلى 6 أيام من شوال كما في حديث مسلم من صام رمضان ثم أتبعه 6 من شوال كان كمن صام الدهر اللهم وفقنا للقيام بخدمتك وأعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم أعيد علينا رمضان أعواما عديدة وأزمنة مديدة ونحن في صحة وعافية وحياة سعيدة برحمتك يا أرحم الراحمين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك قديم بل رؤوف رحيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الطاعات وملاك الحسنات اتقوا الله تعالى وأطيعوه وتوبوا إلى الله قبل أن تموتوا توبوا إلى الله توبة نصوحا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا اللهم ارض عن الخلفاء
الراشدين المهديين ساداتنا وأئمتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعثمان بن عفان رضي الله عنه، وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن البقية العشرة المبشرة، وعن أزواج نبيك الطاهرات أمهات المؤمنين، وعن بناته الطيبات، وعن أصحاب بدر وأحد وبيعة الرضوان، وعن سائر الصحابة والتابعين وتابعهم بإحسان إلى يوم الدين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن. اللهم أعد علينا رمضان أعواما عديدة وأزمنة مديدة ونحن في صحة وعافية وحياة سعيدة. اللهم اجعلنا ممن وفق بقيام ليلة القدر. اللهم اجعلنا ممن قام رمضان إيمانا واحتسابا. اللهم اجعلنا ممن صام رمضان إيمانا واحتسابا. اللهم اختم لنا شهر رمضان برضوانك والعتق من نيرانك والغفران منك يا رب العالمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله من الأشقياء المردودين. اللهم وإن لك في كل ليلة من ليالي شهر رمضان عتقاء وطلقاء وأمناء فاجعلنا يا ربنا من عتقائك وطلقائك وخلصائك من النار والعفو عند الحساب يا رب العالمين. اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم انصر إخواننا المسلمين المستضعفين في كل مكان. اللهم انصر إخواننا المسلمين المجاهدين في سبيلك في كل مكان. اللهم انصرهم على عدوك وعدوهم برحمتك يا أرحم الراحمين. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. والحمد لله رب العالمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم وادعوه يستجب لكم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الله سبحانه وتعالى ஜும்மால சொல்லப்பட்ட பிரகாரம் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பல்வேறு விஷயங்கள் நமக்கு சுன்னத்தான அமல்கள் சொல்லி தரப்பட்டது. முழுமையாக அல்லாஹ் அந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ்வுக்கு மனப்பூர்வமா நன்றி செலுத்தணும். அந்த சந்தோஷத்தோட தக்பீர் சொல்லணும். வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேரான வழியை காட்டியதற்காக அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கன்னு பெருநாள் அன்னைக்கு தக்பீர் சொல்றது அல்லாஹ் சொல்லுவார். அந்த நியத்தோட நம்ம சந்தோஷத்தோட தக்பீர்களை சப்தமிட்ட ஆண்கள் தக்பீர் சொல்றது. சஹாபாக்கள் தக்பீர் சொல்றதுக்காக மார்க்கெட்டுக்கு போவாங்க. அங்க போய் தக்பீர் சொன்னா நன்மை கூட போவாங்க. அவங்க சப்தத்தை கேட்டு முழு மார்க்கெட்டும் தக்பீர் முழக்கமாக இருக்கும். அதான் அசல் பெருநாங்கிறதே தக்பீர். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்தணும். இதுதான் பெருநாள். அந்த சந்தோஷத்துல நம்ம அல்லாஹ்வை மறந்துடவும் கூடாது. தக்பீரை மறந்து பிறகு நாம புத்தாடை உடுத்தி நல்ல சாப்பாட்டுல அல்லாஹ்வை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் மறக்கிறதுன்னு சொன்னா பெருமை வந்துடக்கூடாது. ஆடை உடுத்துறதுல கூட சுன்னத்துகளை சொல்லி தரணும். பெருமையோட ஆடை அணிஞ்சா நரகத்தில் ஆடை அணியப்படும், நெருப்பாலான ஆடை அணியப்படும் எச்சரிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே நேரத்துல நாம பெருநாள்ல குறிப்பாக பெண்கள் விஷயத்துல தபர்ருஜ் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவாங்க.
பெண்கள் சோடித்து கொண்டு திரியாதீங்க. அறியாமை காலத்தை எப்படி சுத்தி திரிஞ்சீங்களோ அந்த மாதிரி சோடித்து கொண்டு திரியாதீங்க. தேவையில்லாம அனாவசியமாக அத்தியாவசியம் இல்லாம வெளியே வரக்கூடாது. அத்தியாவசிய தேவைக்கு தான் பெண்கள் வர்றா இருந்தாலும் முழு பருதாவோட, யாரும் தங்களை பார்க்காத வண்ணம், தங்களுடைய எந்த அழகும் வெளியே தெரியாத வண்ணம், நிறமும் தெரியாத அளவுக்கு ஒரு பெண் தன்னை தக்வாவுடைய பருதாவை அணிந்தவர்களாக நிர்பந்தத்திற்கு வெளியே வரலாம். ஃபர்லான தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது பல கண்டிஷனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சோடிச்சுட்டு வரக்கூடாது, நறுமணம் பூசிட்டு வரக்கூடாது, முன்னாடியே வந்து உட்காரக்கூடாது. தொழுது முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்க மாட்டாங்க. பெண்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிப்பாங்க. பல கண்டிஷன் இருந்துச்சு. இதெல்லாம் பிற்காலங்களில் மக்கள் பேணுவாங்களான்னு தெரியாதுன்னு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு ஃபர்லான தொழுகைக்கே வர வேண்டாம். அதனால இன்னைக்கு சர்வசாதாரணமாக பல்வேறு இடங்கள்ல சாதாரணமா மார்க்கெட்டுகள்லாம் ஒரு காலத்துல பெண்களை பார்க்க இயலாது. இன்னைக்கு பெண்கள் மார்க்கெட்டுக்குள்ளேலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்க போய் விடுன்னு தெரியாது. சாதாரணமா வாகனங்கள்ல டபுள்ஸ்ல போறாங்க. பெண்களே ஓட்டிக்கிட்டு. இது நல்லா பாதுகாக்கணும். இந்த நிலை பின் விளைவு எங்க போய் விடுன்னு தெரியாது. இன்னைக்கு விளம்பரமும் செய்யப்படுது. பல்வேறு இடங்களுக்கு பெண்களுக்கு அழைப்பு கொடுத்து ரமலானுக்கு பிறகு நிறைய அழைப்புகள் வரும். தயவு செஞ்சு அல்லாஹ் பயந்து இந்த விஷயத்துல அத்தியாவசியம் இல்லாத இடங்களுக்கு நாம அனுப்பக்கூடாது. அதனால ஏற்படுற ஃபித்னா மிகப்பெரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துக்கு மிகப்பெரிய சோதனையாக பெண்களை விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்க. அவங்க எந்த அளவுக்கு தக்வாவோட பர்தாவோட வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களை வீட்டுக்குள்ளேயே தங்கியிருங்க அல்லாஹ்வுடைய ஹுக்ம். அந்த நேரத்தை நாம பெருநாளுடைய தினத்திலிருந்து ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு மகரிபிலிருந்து ஷைத்தான் அவிழ்த்து விடப்பட்டுருவார். அதுக்காக இப்பவே அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சு உறுதிமொழி எடுக்கணும். நாங்க ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி இருக்க மாட்டோம். அல்லாஹ் எங்க ரமலானுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்லி நாம உண்மையான தௌபாவோட தௌபா செய்வோமாக. அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் நல்ல அமல்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام. اللهم اصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم برحمتك نستغيث نرجو رحمتك ونخشى عذابك. اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي فيها معادنا. اللهم اجعل الحياة زيادة لنا في كل خير واجعل الموت راحة لنا من كل شر. اللهم تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. يا الله நம்முடைய பாவங்களை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் கிருபையாளனே, இரக்கமுள்ளவனே, பாசமுள்ளவனே, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு மிகப்பெரிய கிருபை செய்தாய். யா அல்லாஹ் ஈமானோடு இந்த ரமலானை அடையும் பாக்கியத்தை நசீபாக்கினாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய குற்றம் குறைகளை மறைத்து மன்னிச்சிடு. யா அல்லாஹ் மன்னிக்காத நிலையில் இந்த ரமலான் எங்களை விட்டு போகக்கூடாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறாய். யா அல்லாஹ் நாங்கள் பாவ சுமைகளோடு அமர்ந்திருக்கிறோம். யா அல்லாஹ் இன்னும் பாவங்கள் மிச்சம் இருந்தால் மன்னிச்சு அனுப்பு. யா அல்லாஹ் இறக்கப்பட்டு எங்களை ஏற்றுக்கோ. யா அல்லாஹ் உன்னுடைய பிரியமான நபியின் உம்மத்து. யா அல்லாஹ் இந்த உம்மத்தை கைவிட்டாதே. யா அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கொண்டு சந்தோஷப்படுத்தி. யா அல்லாஹ் அவர்கள் சந்தோஷப்படும் விதமாக நாங்கள் நடக்க தௌஃபீக் செய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய தீனுக்காக உயிர் பொருள் நேரம் அனைத்தையும் தியாகம் செய்யும் பாக்கியத்தை கொடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ரத்தம் சிந்தி இந்த தீனை எங்களுக்கு ஒப்படைத்து போனார்கள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் தீனுக்காக வேர்வை சிந்த கூட நாங்கள் தயார் இல்லாம இருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்க பலகீனமான நிலையை மன்னிச்சிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்க நஃப்ஸ் ஷைத்தானுக்கு துனியாக்கு அடிமையாக்கிறாதே. யா அல்லாஹ் உன்னுடைய அடிமையாக வாழ்ந்து வர தௌஃபீக் செய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. யா அல்லாஹ் இந்த ரமலான் எங்களை விட்டு விடைபெற இருக்குது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த கடைசி நேரத்துல கேட்கிறோம். யா அல்லாஹ் ஜும்மாவுடைய தினத்துல கேட்கிறோம். யா அல்லாஹ் நீ எங்களுடைய துஆவை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய், எங்கள் உள்ளத்தில் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து ரகசியங்களையும் நீ அறிந்தவன். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து விஷயமும் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. யா அல்லாஹ் எதுவும் மறையாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை எங்களை விட நீ நன்கு அறிந்தவன். யா அல்லாஹ் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றக்கூடிய. யா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் நோயினால் கஷ்டப்படுகிறார்கள். யா அல்லாஹ் வலி தாங்க முடியாமல் கதறுகிறார்கள். யா அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடு. யா அல்லாஹ் அதனால ஒரு பாவங்களை அழுவி சுத்தப்படுத்தி. யா அல்லாஹ் ஈமான பாதுகாத்து. யா அல்லாஹ் எந்த சோதனையால் எங்கள் ஈமான் பாதிக்கப்படும் அந்த சோதனை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சின்ன சின்ன சோதனைகள் இதே எங்கள் ஈமான
களிமானம் படிக்கிற நிலையாக இருந்துச்சு அல்லா. எத்தனையோ ஹராம் எல்லாம் ஹலால் ஆகி கொண்டிருக்குது அல்லா. எங்களுக்கு அறியாமலே நாங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லா. அந்த நிலை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. யா அல்லா, ஹராமான காட்சிகள் பார்ப்பதை விட்டும் கண்களை பாதுகாத்திரியா அல்லா. யா அல்லா, ஹராமான விஷயங்கள் பேசுறதுக்கு நாவை பாதுகாத்திரியா அல்லா. அனைத்து ஹராத்தை விட்டு எங்களை காப்பாத்திரியா அல்லா. யா அல்லா, பாவம் செஞ்ச நிலைமையில மௌத்த கொடுத்துறாதே அல்லா. யா அல்லா, வாழ்நாள்ல இதான் கடைசி ரமலான் என்ற ஒரு விதியில் இருந்தால் அல்லா எங்களை மன்னிச்சு அனுப்பி அல்லா. இதுக்கு பிறகு ரமலானை சந்திப்பும் தெரியாதே அல்லா. அல்லா, எங்களுடைய வருகை உனக்கு தெரியுமே அல்லா. ஒரு நாள் உன்னை சந்திக்கத்தான் போறோமே அல்லா. அந்த நாளை சந்தோஷமா நாளாக ஆக்கிறே அல்லா. பெருநாளை விட சந்தோஷமா நாளாக மௌத்துரி நாளாக ஆக்கிவே அல்லா. அல்லா, ஈமானோடு களிமாவோடு சந்திக்கணுமே அல்லா. எல்லா மக்களுக்கும் ஈமான் நசீபாக்கிறே அல்லா. அல்லா, மனைவி மக்கள் சொந்த பந்த அனைவரையும் சொர்க்கத்தோடு சேர்த்திரே அல்லா. யாரையும் நரகவாதிகள் அழைக்கிறாதே அல்லா. எங்களில் யாருடைய பேராவது நரகவாதிகள் பட்டியலில் இதுவரை இருந்தார் அல்லா. அந்த கடைசி நேரத்தில் கேட்கிறோம் அல்லா, அந்த பட்டியலில் எங்கள் பேர்களை உனக்கு கிருபையை கொண்டு அழிச்சிரியா அல்லா. அல்லா, நீ பெரும் பெரும் பாவிகளை மன்னித்திருக்கிறாய் அல்லா. 100 கொலை செய்த மனிதனை மன்னிச்சிருக்கிறாய் அல்லா. அல்லா, பெரும் கொள்ளை கூட்ட தலைவரை உன்னுடைய நேசனாக நீ மாற்றிருக்கிறாய் அல்லா. அல்லா, நாங்களும் நல்லவர்களாக ஆசைப்படுகிறோம் அல்லா. அல்லா, துனியாவுடைய சூழல் எங்களை அல்லா தாக்குது அல்லா. அல்லாஹ் அப்படி பலமான ஈமான நசீபாக்கிறே அல்லா. எந்த வேலை செய்தாலும் உள்ளத்தில் ஈமான் உறுதியாகும் அந்த வேலையில் எங்களை ஈடுபடுத்திய அல்லா. உன்னுடைய தீனுக்காக முழு உலகம் செல்ல தௌஃபீக் செய்ய அல்லா. அல்லா, உன்னுடைய தீனை உலகத்தில் நிலைநாட்டி நாங்கள் மௌத்தாகணும் அல்லா. தீனை மௌத்தாக்கி உன்ட்ட வரக்கூடாது அல்லா. அல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி அல்லா. இந்த உம்மத்தோட பாவங்களை மன்னிச்சிரே அல்லா. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமத்தில் கஷ்டத்தில் அவதிப்படுகிறார்களோ அல்லா, விரைவாக அவர்களுக்கு விடுவை நசீபாக்கிறே அல்லா. எத்தனையோ மக்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லா. அனைவருடைய தேவை உன்னிடத்திலே கேட்டு வாங்க தௌஃபீக் செய்ய அல்லா. கடன் இல்லாத வாழ்க்கையை கூடிய அல்லா. மௌத்துக்கு முன்னாடி கடன்களை நிறைவேற்ற தௌஃபீக் செய்ய அல்லா. யா அல்லா, யா அல்லா, தௌபாவை எங்களுடைய தௌபாவை தௌபத்துன் நசூஹாவாக ஏற்றுக்கொள் யா அல்லா. யா அல்லா, எங்கள் எல்லோரையும் நிலைமையில் உன்னை சந்திக்கும் பாக்கியத்தை கூடிய அல்லா. நீ எங்கள் மீது பொருந்தி கொண்ட நிலைமையில் உன்னை சந்திக்கணும் யா அல்லா. மறுமையில் அனைத்து திடுக்கங்களை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லா. கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போகும் கூட்டத்தை சேர்த்திரியா அல்லா. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் சுபாரிஸ் செய்வார்களோ அதில் எங்களையும் சேர்த்துக்கோ யா அல்லா. அன்னாருடைய திருக்கரம் பற்றி சொர்க்கம் போகணும் யா அல்லா. அல்லா, அவருடைய திருக்கரத்திலிருந்து ஹவுதுல் கௌசர் தண்ணீர் அருந்தும் பாக்கியத்தை கூடிய அல்லா. நாளை மறுமையில் இந்த ரமலானும் குர்ஆனும் எங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லவே யா அல்லா. எதிராக பேச வச்சிரதே யா அல்லா. இந்த ரமலானை கேவலப்படுத்தியவர்கள் என்று சொல்லி ரமலான் எங்களுக்கு மறுமையில கேவலப்படுத்திட கூடாது யா அல்லா. அந்த நிலை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாத்திரே அல்லா. யா அல்லா, அந்த கடைசி நேரத்தை நான் உனக்கு தௌபா செய்கிறோம் யா அல்லா. உங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள் யா அல்லா. யா அல்லா, உண்மையான பெருநாளாக கூலி கொடுக்கப்படும் நாள் என்பதாக அறிவிக்கப்படுது யா அல்லா. உண்மையிலேயே அந்த கூலிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிவே யா அல்லா. யா அல்லா, அப்படியான அமல் ஒன்றும் சிறுசா ஒன்றும் செய்யல யா அல்லா. நம்முடைய அமல்கள் எல்லாம் குறைகள் நிறைந்ததுதான் யா அல்லா. குறைகளை ஒத்துக்கொள்கிறோம் யா அல்லா. பலஹீனர்களே யா அல்லா. யா அல்லா, நீ இரக்கமுள்ளவன். தாயை விட 70 மடங்கு கிருபை ஆளனே யா அல்லா. எங்கள் மீது கிருபை செய்து எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லா. இந்த ரமலானுக்கு பிறகு முழு உலகத்திலும் இஸ்லாமிற்கு தீனுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாக்கக்கூடிய அல்லா. சுபிச்சத்தையும் அமைதியும் நிலைநாட்டிலே யா அல்லா. பதற்றத்தையும் யா அல்லா, எல்லா வகையான அநியாயங்கள் அனாச்சாரங்கள் வட்டி விபச்சாரம் அனைத்தையும் ஒழிச்சிரு யா அல்லா. யா அல்லா, அதற்கு எங்களை காரணமாக யா அல்லா. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் برحمتك يا ارحم الراحمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.